அல்லாவுடைய ரூல் என்ன தெரியுமா? அவங்க அந்த ஊர்லயே சிறந்த குடும்பத்தின் ஒழுக்கம் மிக்க ஒரு ஃபேமிலியில தான் எல்லா நபிமார்களும் பிறப்பாங்க. இது மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. இந்த ஹெர்குலிஸ் இருப்பார்ல, இந்த ஹெர்குலிஸ் மன்னர் உமர் சீரிஸ்ல கூட வரும்பார். அபு சுஃபியானை வந்து நிக்க வச்சுட்டு பின்னாடி கேள்விகள் கேட்டே இருப்பாரு. ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்லும், மாத்தி சொன்னா தலையை எடுத்துருவேன், பின்னாடி ஆள் நிக்க வச்சிருவார் குறைசிகளை. நீ பின்னாடி திரும்பியும் பார்க்க கூடாதும்பார். அவருக்கு உண்மை சொன்னா நீங்க இப்படி இப்படின்னு தலையாட்டணும், அவர் போய் சொன்னா இப்படின்னு தலையாட்டணும் பாரு. இவர் என்ன மாதிரி அபு சுஃபியானு, பின்னாடி மட்டும் எங்க ஆளுங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் ஒரு பொய்யை சொல்லி அவங்க வந்து இப்படி இப்படின்னு ஆட்டிட்டாங்கன்னா என் தலை காணாம போயிடும். அதனால எல்லாமே உண்மையா சொல்றேன் அப்படிம்பாரு. அப்ப அவர் சொல்லுவார், அந்த ஹெர்குலிஸ் மன்னர் கேட்பாரு, உங்க நபின்னு ஒருத்தர் சொல்றீங்களா, அவர் எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தவருங்கிற. அப்ப அவர் சொல்லுவாங்க, ஆக சிறந்த குடும்பத்துல, எங்க ஆக புகழ்மிக்க காபாவுடைய நிர்வாகம் அப்துல் முத்தலிப்ட இருந்துச்சு. அவருக்கு தானே அந்த அந்த பறவைகள்லாம் வந்து அந்த சம்பவம் நடக்குது அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது. அப்போ காபாவுடைய நிர்வாகி வீட்டில் அந்த குழந்தை வந்து பிறக்குது. அப்போ மிகவும் தூய்மையான ஒரு குடும்பத்துல உயர்ந்த குலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அப்ப சொல்லும்போது ஹெர்குலிஸ் சொல்வார், என்ன சொல்வார்னா, இறை தூதர்கள் இப்படித்தான் வருவாங்க, அவங்க வந்தாலே வெரி குட் ஃபேமிலியா இருக்கும் அப்படின்னு. அப்போ இவங்களுடைய அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமும் நல்ல ஃபேமிலி தான். அப்ப அது கெட்ட ஃபேமிலின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு அர்த்தம். சாதாரண தாழ்த்தப்பட்ட அல்லது அந்த இதுலயே பலவீனமாக இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு அல்லாஹ் நபியமார்களை அனுப்ப மாட்டான், உயர்ந்த ஒரு இவங்களை தான் அனுப்புவான். அப்போ இந்த இடத்துல இப்போ நல்லா புரியுதா, இவங்க என்ன பண்றாங்க, அந்த அவதூறு சொல்றதன் மூலமாக ஈசா நபியை நிராகரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன, இவங்க பண்ணிட்டு இருந்த அந்த மார்க்கத்தின் அதாவது இஸ்லாத்தின் பெயரால அவங்க பண்ணிட்டு இருந்த அந்த வியாபாரம் அது ஹராமா, இவங்க மக்களுடைய காசு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால அதை அவங்க தடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டு இவர் ஆளே சரியில்லைங்கன்ட்டாங்க. இப்போ இது வந்து இப்போ இந்த இடத்துல அடுத்த வசனம், இந்த வசனத்துல தான் 600 வருஷமா என்ன நடந்ததுன்னு மண்டை பிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சம்பவத்தை பத்தி எல்லாம் கிளியர் பண்றான். ஈசா நபிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 575 வருஷம். ஈசா நபிக்கும் ரசூலுல்லாஹுக்கும் என்ன கேப் எவ்வளோ? 575 வருஷம். ஈசா நபிக்கு அப்புறம் எந்த நபியும் பூமியில அனுப்பப்படலை. அடுத்து வர்றது ரசூலா தான். ஈசா நபி என்ன ஆனாரு, ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. ஈசா நபி என்ன ஆனாருன்ட்டு ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், மேலும் அல்லாஹ்வுடைய தூதரும் மரியமின் மகனுமான ஈசா மசீஹை நாங்கள் தான் கொன்றோம் என அவர்கள் கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க, பேசியதை ஈமான் கொண்டுட்டது தான் அல்லாஹ் சொல்றான். இவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலான மரியமுடைய மகன் ஈசாவை நாங்க கொன்னுட்டோம். அப்ப சொல்லும்போது என்ன